ரித்தி அப்பமா வீட்டை போறோம். ஏன் போறோம்? விளையாட. ரித்திக் விளையாட போறேன். நான் வந்து இன்னைக்கு சமைக்க போறேன். என்னன்னு சொன்னா இன்னைக்கு வந்து புரட்டாதி மாலையம் என்று சொல்லி இன்னைக்கு அந்த செத்தாக்களுக்கு செத்த ஆத்மாக்களுக்கு வந்து மரக்கறியெல்லாம் சமைச்சு படைக்கிறது. அதுக்காண்டி தான் நான் இன்னைக்கு அப்பாவோட போக போறேன். இன்னைக்கு அப்பாவோட நான் பெருசா போய் சமைக்கிறதே இல்லை, சமைக்க போறேன் இல்லை, தங்கச்சி அல்லது அம்மா தான் போய் ஹெல்ப் பண்ண போறேன். இன்னைக்கு அம்மாவும் இல்லை தங்கச்சியும் இல்லைன்றபடியா நான் இன்னைக்கு போய் ஹெல்ப் பண்ண போறேன், சமைக்க போறேன். அதை தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வாங்க. மாலயம் சரியா? அந்த மாலயம் வந்து செத்த ஆத்மா இருக்குல்ல, அதுகளுக்கு வந்து விடுதலை. அப்ப எல்லா வீடுகளையும் தெரியுமா எனக்கு சாப்பாடு எனக்கு சாப்பாடுன்னு சொல்லி, சரியா? அதுக்காக காய்ச்சி அந்த படத்துக்கு படைச்சி போட்டு கொஞ்சத்தை கிள்ளி எங்க எரிகிறது, குச்சினி மோட்டுக்கு மேல எரிகிறது, சரியா? அதான் மாலயம். மாலயம் புரட்டாதி மாலையமா? புரட்டாசி மாலயம். ரைட் ரைட். அது ஒவ்வொரு வருஷமும் வருமா? ஒவ்வொரு வருஷமும் வரும். ஆனா ஒவ்வொரு வருஷமும் வந்திருக்கானா எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். போன வருஷம் தானே நாங்க நின்னாங்களா? நீ வந்திய நான் இங்கே இல்லை கிள்ளச்சி. நீங்க வந்தீங்க? நான் தான் இல்லை கிள்ளச்சில இருப்பேன். அதாவது இன்னைக்கு சமையல் வேலையெல்லாம் நடக்க போகுது. என்ன இங்கால பாவக்காய் வட்டம் நடக்குது. வேற என்ன வட்டம் வேணி? கொண்டாங்க இப்போ எல்லாத்தையும் கடாண்டு வட்டும். என்ன ரித்திக்? எனக்கு இன்னைக்கு ரித்திக் தான் வீடியோ எடுக்க போறேன். என்ன ஐயா நீங்க வெட்ட போறீங்களா? என்ன வெட்ட போறீங்க? கொத்தடிக்காவா? அப்பார் வீடியோ எடுக்கிறது, அப்பார் வீடியோ எடுக்கிறது அதுதானே. எங்க நம்ம கிள்ளச்சி போயிட்டா லைசன்ஸ் எடுக்க. ஐயோ நீங்க கொத்தி எடுக்க கூடாது இல்ல பாபா எல்லாம். அம்மா விட்டுறேன் சரியா? ரைட். வந்து வேலையே செய்வோம். இன்னைக்கு சஜியும் இல்லைன்னா அப்பமா சஜி கடையில் இன்னைக்கு எப்படி ஆளை பார்த்தீங்களா? அம்மாவுக்கு வெட்ட கொடுங்கவா? சரி அப்பமா விடுங்க, நான் எடுக்கிறேன். வாங்க நான் எடுத்து விட்டுறேன். எனக்கு எடுத்து கொடுக்கட்டா வெட்டுறதுக்கு? இந்த புள்ள எடுத்து தர்றேன். கத்தரிக்காய் சரி. கத்தி நீங்க எடுக்க வேணா? சரி. இது என்ன செல்ல கதையா? நான் தடுவேன், நான் தடுவேன். நீங்க வெட்டக்கூடாது ஐயா. இல்ல கை வெட்டிடும் பாபாக்களுக்கு. பாபாக்கள் எடுக்க கூடாது. வெட்டினா பூதம் புறா பிடிச்சிட்டு போயிருமல்ல. அப்படியா? பிள்ளை கை வெட்டி இருந்தாங்க. அம்மா வெட்டுற அப்படி வெட்டுற வந்து பாருங்க. தள்ளுங்க. அந்த அம்மா இந்த அப்பா எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரியா ஐயா? நீங்க பேச்சாம இருக்கணும். உண்மைதான். சரி இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? ஜூஸ் அடிக்க போறோம். ஜூஸ் கரைக்க போறோம். சரியா? வாங்க அம்மா கரைச்சி தரேன். அம்மா கரைச்சி தரேன். புது போய் அம்மா போட்டு காட்டுறேன் பாருங்க. சரி நான் அம்மா போட்டு வரேன். இது ரித்தி குட்டிக்கு, இது அப்பமாக்கு, இது மற்ற அப்பமாக்கு, இது அம்மாக்கு, இது ரித்தி குட்டிக்கு. ஓகே ரைட். இதை என்ன செய்வோம்னு சொல்லுங்க. அப்போ சாப்பிட்றதில்ல கரைக்கணும். ரைட். அப்படி கரைச்சி தான் சாப்பிடுவோம் பாருங்க. வா ஒரேஞ்ச் கலர்ல வருதா? ஓ டவுனுக்கு போயிட்டு சந்தாரம். ரைட். ஆத்துவம். இது என்ன கலர் ஐயா? இது என்ன கலர்? சரி பிடிச்சி காட்டுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் குடிங்க. பிள்ளைக்கு பிடிக்குமா?
ஆ சரி குடி. இப்போ பார்த்தீங்கன்னா இது குத்தரிசி சோறு. சரி கணக்காக இருக்கு. ரைட், இஞ்சால கத்தரிக்காய் நான் வெட்டிட்டு நான் பொரிக்க போகிறேன். அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாவக்காய் பிரட்டல். ஆப்பமா பாவக்காய் பிரட்டல். மற்ற என்ன கறி? மற்றது பருப்பு, உருளைக்கிழங்கு குழம்பு, பைத்தங்காய் இதெல்லாம் வச்சு எடுக்கணும். வேணாப்பம்மா, நான் கத்தரிக்காய் பொரிக்க வலிக்கிட்டேன், பொரிச்சு எடுக்கணும். சரியா? மற்றது இது பைத்தங்காய் உப்பு அவியல். மஞ்சள் தான் சாப்பாடு காட்டுங்க. இது மஞ்சள் ஐயா, மஞ்சள் இந்தாங்க. ஒரேஞ்சா? ஓ சரி. கலர் கலர்ஃபுல்லாக இருக்கா? சரி, கீரையும் அடுப்பில் வச்சாச்சு. இஞ்சால நான் கத்தரிக்காய் பிரட்ட போடுறேன். பிரட்டல் எதம்மா? பாவக்காய் அடுப்பில், அது இப்போ ஓகே. ஏம்மா பாவக்காய் உப்பு அவியலாம் இல்லை விடுறதா? இது பைத்தங்காய் மட்டும்தான் உப்பு அவியல். இது பாவக்காய் பிரட்டல். அப்படியே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி குழம்ப வைப்போம். சொன்னாங்க கத்தரிக்காய் பொறுத்த எவ்வளோ சரி, இன்னைக்கு சமையல் வந்து நான் தான். இன்னைக்கு வியாழக்கிழமையா எல்லாம் மரக்கறியும் எனக்கு அது சொந்தமாக போயிட்டு இன்னைக்கு நான் தான் சமையல் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தூளும் போட்டு பாலும் ஊற்றியாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அவிச்ச கடலையே போட போகிறோம். போட்டுட்டு ரைட். இது கீரை அருந்துகிறது. கொஞ்சம் வெங்காயங்களை கிண்டிக்கணும். ரைட், உரியட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால குழம்பு கடலையை போட்டு வெங்காய விஜயில கிண்டி விட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். ஓ ரைட், புளியை விடுங்க. புளி விட்டால் தான் டேஸ்ட்டாக வரமா கடலை கறிக்கு. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால பருப்பு வெள்ளைக்கறி, இது பைத்தங்காய் உப்பு அவியல் என்னப்பா, இஞ்சால கத்தரிக்காய் கடலை பிரட்டல், தக்காளி பழம் உருளைக்கிழங்கு குழம்பு, பாவக்காய் பிரட்டல், இஞ்சால கேரட் சம்பல், இஞ்சால கீரை வெள்ளைக்கறி, பூசணிக்காவும் மரவள்ளிக்கிழங்கும் வெள்ளைக்கறி, அங்கால குத்தரிசி சோறு என்னப்பா, இஞ்சால அப்பளமும் மிளகா பொரியல். இப்போ எத்தனை கறி அப்பம்மா? இதில் 2 1 2 3 4 5 6 7 8 ஒரு சாம்பாரோடு சேர்த்து 8 கறி. 8 கறியும் சோறு சாப்பிடுறோம். குத்தரிசி சோறு. எல்லையும் மேலைக்க வந்தீங்க. சாப்பிட்டீங்களா நீங்கள்? உண்மையாவா? சாப்பாடு எப்படி இருந்தா ரித்திக்?
உண்மையாவா தாங்கம்மா இலை போச்சுலப்பா இலை மரவள்ளி பூசணிக்காய் வெள்ளத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேன் சரியா ஏழுக்கறி வெள்ள மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் மற்றெல்லாம் நான் தான் வச்சுட்டு போனேன் அப்பமா மேலே எடுக்கலாம் பூசணிக்காய் சாப்பிடலாமா அம்மா இதோட பெரிய அப்பளம் இல்லையா? அப்பெல்லாம் எல்லாம் முடிஞ்சது பாதில நான் பாதி பாதி சத்தப்பட காந்தி நல்லா இருக்கு. என்னென்ன கறின்னு சொல்லிட்டியா? உருளைக்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு பருப்பு வெள்ளைக்கறி கடலையும் கத்திரிக்காய் பிரட்டல் பாவக்காய் பிரட்டல் கேரட் சாம்பல் பைத்தங்காய் பொரியல் மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காய் வெள்ளைக்கறி கீரை வெள்ளைக்கறி அப்பளம் பொரியல் சாப்பிட்டீங்களா? பாயாசம் தயிர் வடை. பாயாசம் கூட செய்ய ஆக்கள் இல்லையா? சாரி இப்போ என்ன செய்கிற பின்னேரம் பாயாசத்தையும் காய்ச்சி செல்வி வர இல்ல சாந்தி வர இல்ல நான் மட்டும் தான் வந்தேன் அம்மா சஜி வர இல்ல செல்வி சாந்தந்த சாந்தியும் வர இல்ல ஒரு தடவை வரையில ஒருத்தர் வரையில என்ன செய்வது நான் எல்லா காலம் உளுந்து நினைக்க இல்லை நான் படைக்கு ஓ நல்லா இருக்கும் பாயாசம் அப்போ இதை வைக்கி வடையை சுடுங்க ஆ வயிறாவுக்கு வடையை சுடுங்க நிறைய விட்டு அரைச்சி அம்மா நிற்கிறாதா ஆ ஒரு திரும்ப அது கண்டு ஒன்றையும் முடியும் சரி இப்போ என்ன பால் டீ ஒன்று ஊற்றி வடையை சுட்டுருங்க பின்னேரம் விட்டு வைங்க நான் வந்து எடுத்துட்டு போறேன் என்னது ஒரு நாளைக்கு விடுதலை செத்த ஆத்மாக்களுக்கு சொக்கவாக சுழந்து இருக்கும் அப்போ எல்லா இடத்துக்கும் போவினோம் அதுக்காக தான் சமைச்சு படைக்கிறது அந்த பிது ரெண்டு மாட்டுக்கும் வைக்கிறது என்னன்னு சொல்ற இத? மாலையம் ரெட்டாதி மாலையா ரெட்டாசி மாலையம் நான் 30 வயசுக்கு நான் இந்த இடம் கல்வி போகிறேன் எல்லாருக்கும் செய்யலாமா? ஓ எல்லாருக்கும் செய்யலாம். எல்லாருக்கும் இந்த சொக்க வாசல் வந்துருக்கு முண்டாய் அப்ப நீங்க செய்யற மாதிரி வேற யாரும் செஞ்சிருப்பாங்க? எல்லாம் செய்வினோம் இந்த அவையும் செய்வினோம் அவை சுதாசு கழிக்கிறோம் கழிச்சு போட்டு ஞாயிற்றுக்கிழமையோட முடியுது ரெட்டாசி மாலையம் ஞாயிற்றுக்கிழமையோட முடியுது அது மட்டும் கொடுக்கலாம் அது மட்டும் கொடுக்கலாம் நாளைக்கும் கொடுக்கலாம் ஓ நாளைக்கு அதான் அப்பப்பா தனியா வர மாட்டேன் அப்பப்பாவோட சேர்ந்து 2-3 பேர் வேட்டாளிகளை இருக்கிறோம் அதுக்காகத்தான் காட்டுக்கு போட்டு மாட்டுக்கும் பட்டிட்டு கொஞ்சம் தட்டு மேலே தெரிவிக்கிறோம் அப்ப நீங்க ஏன் இவ்வளவு செய்யல நான் இந்த செய்கிறேன் நான் உண்டு அதுதான் செத்தவருக்கு தான் நாம் செய்கிறோம் நாங்கள் அங்கே செய்கிறது வவுனியால ஓ மாதிரி தான் செய்கிறது நாங்கள் போகிறோம் ஓ செத்தவர்கள் அந்த செய்கிறோம் நான் இருக்கும் மட்டும் செய்வேன் நான் கண்ண கொண்டு ஒருத்தரும் செய்யாடினோம் ஜீவாவும் செய்யாடினோம் அத்தையும் செய்ய மாட்டா பெரியப்பாவும் செய்ய மாட்டேன் அப்பாவும் செய்ய மாட்டேன் சில நேரம் பெரியப்பா செய்வேன் இவனு நான் இல்லை இதுகளெல்லாம் செய்யாடுவாடு ஆனால் அந்த வருஷம் வருஷம் வச்ச தினத்துக்கு விரதத்தை பிடிச்சி ஏதோ செய்வார் கடை பிடிச்சி செய்யலாம் மற்ற அவ்வளோ அந்த ஆடியம் போன வருஷம் தான் பிடிச்சிருக்கிறா அப்போ சொன்னேன் அண்ணன் சுவாங்கி தூரில் நீ சாம்பாடு போடு நம்ம நேரம் போட்டு அண்ணன் சொல்லட்டும் வந்தவரா ஓ வந்து எல்லாம் செய்த எல்லா அடுக்கும் செய்து வச்சிருந்தார் வந்தவங்க எம்சி எப்படி சாப்பாடு இருக்கு நல்லா உண்மையாவா இருக்கு. சஜி அதில் எல்லாமே நான் செய்தேன் மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காய் வெள்ளைக்கறி இருக்கு தானே அது அடுப்பில் வச்சுட்டு போகிறது அவள் இறக்கணும் மஞ்சள் தூள் பால் நல்லா இருக்கு. அப்போ அம்மா தான் வச்சுட்டு இதை சாப்பிடுங்க.
ரைட் சாப்பிடுங்க வடியா. இது என்னது செய்தேன்னு தெரியுமா சஜி? நீ முதல் உணவு தெரியுமா இது? இல்ல இல்ல இந்த வருஷத்துக்கு முதல் உணவு தெரியுமா? புரட்டாசி மாலையம் மட்டும் இருக்கிறது உனக்கு தெரியுமா? எனக்கு இப்ப இந்த வருஷம் தான் தெரியும். நாங்க ஒரு 2 பேரும் விட்டுட்டு வந்தோம். சரி யார வேற எப்படி வர 2 பேரை பட்டே நாடிச்சு ஓடி வாங்கடி. ஆற கட்டி பிடிப்பான் பாப்போம். ஆற கட்டி பிடிப்பான்னு பாப்போம். இல்ல பாப்போம் பாப்போம். அல்ல வாசனாண்டி அம்மாட தங்க மாதிரி அவா தந்துட்டு போங்க. நல்ல வாட்சம் வருது. நல்ல வாட்சம் வருது. ஒழுங்குங்க ரித்திக். ரித்திக் யாவா கொண்டு விடுங்க. பாப்பம் பாப்பம் ஆச்சி அடே வாசம் நீங்க அப்பா கால் பண்ணிருக்கீங்க பூனை குட்டிக்கு அக்காக்கு அது கை கால் எல்லாம் முறாண்டி ரத்தம் வந்த பிறகு அக்கா நம்ம அந்த சப்ஜெக்ட் போக கூடாது. உங்களுக்கு படிக்குமே. ரித்தி குளிச்சிங்களா? காசை கொடுத்ததான் சரி பாஞ்சு விழுந்து ஓடிட்டேன். இதுக்குள்ள பூந்து போயிட்டான். என்ன செய்யறாண்டு பாப்போம். ஐயா என்னய்யா காசு கொடுத்துட்டீங்களா? என்னது என்னது வைக்கிறீங்க? ஆ காசா? ஆ வெட்டியா? என்ன பேர் என்ன கேட்குறாங்க இல்லையா? பேர் என்ன? பெரிய பெத்தி 3 ரித்திக் 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 கையெடுங்க. காசு கொடுத்துட்டீங்களா ஐயா? மிச்ச காசு கேட்கல. பாருங்க நாள சந்தோஷத்தை. காருண்டே நிற்பான். இது ஒரு நாள் தான் ஓடுவான் தம்பி. ஒரு நாள் தான் ஓடுவான். சித்திக்கையா அப்பா இன்னொரு சாமான் பிள்ளைக்கு வாங்கி வச்சிருக்கேன். இல்லைங்க காட்டுறேன். அம்மாட்ட இருக்கு. சரி அப்பா அம்மாட்ட கேளுங்க. போய் ராய் கூட்டியாச்சா பிள்ளை? கீழே வைங்க. இல்லை சும்மா கதை அவனுக்கு இந்த கதை வேண்டாம். சரி எடுத்துனாங்க ஐயா. அம்மாட்ட கொண்டு போவோம். மிச்ச காசு வாங்க ஐயா. பக்கெட்டுக்கு வைங்க. காசை பக்கெட்டுக்கு வைங்க. யாருக்கு? ரித்திக்கிட்ட கேமரா அங்க இது இந்த இருக்கு. இந்த இருக்குது. இந்த இஞ்சால அது அது நல்லா இருக்கு. அப்படியும் இருக்கு இப்படியும் இருக்கு. இந்த சொல்லி வைக்கிற மாதிரி உருட்டுங்க. அம்மா பார்த்துட்டு போவோம். அம்மா ரெட் பட்டன் அண்ணாடிக்கு கதை விடுங்க. அதை போட்டு போடும். கடையிலே வாங்கி கடையிலே வச்சு விளையாடலாம். இங்க வாங்க ரித்திக். பிள்ளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் நம்ம கொண்டு வரா.
என்னென்னு வந்து பாருங்க, என்னென்னு வந்து பாருங்க. இங்கே வாங்கலாம். ஓடி வரீங்களா? ஓடி வரான் பாருங்க. இப்போ வேணாமா பிள்ளைக்கு? ஆனால் இங்கே பாருங்க, அம்மாவோட கையை பாருங்க என்ன வச்சிருக்காண்டு. ரைட், இங்கே பாருங்களேன். என்னன்னு பாருங்க. சரி திறங்க. அதோட ரைட் திறங்க. எப்படி ஜூஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்க அப்போ. எப்படி ஜூஸ் பண்ணுறது? முதல்ல ஒன் பண்ணுங்க. இங்கே எப்படிங்க? நான் அவனுக்கு இங்கே இதில் முதல்ல கழுத்தில் கொள்ளுங்க. இதை எப்படில இப்படி கழுத்தில் கொள்ளுங்க. சரியா? கேமரா ஒன் பண்ணுங்க. இதை அமர்த்தி ஒன்று அமர்த்துங்க. ஒன்றாயிட்டு. சரி நில்லுங்க. இந்த ஒன்றாயிட்டு. சரியா? இந்த நில்லுங்க வரேன். ஓகே இது ஓகே. இது ரைட். விடுங்க வர. ரைட். இந்த வந்துட்டு இப்போ போட்டோ எடுங்க. சித்தியை போட்டோ எடுங்க. சித்தி எங்க நிக்கிறா? எங்க நிக்கிறா சித்தி? சித்தியை போடுங்க. வடியா பாத்து. இங்க மேல இருக்குதா அம தோணும். இது அம தோணுமா? இது ரைட். அதுதான். வடியா அமத்துங்க. அமத்துங்க இருக்கா? அமத்துங்க. எடுங்க கையை மேலே வைத்துங்க. ஒரு காமத்துங்க. ரைட் அவ்வளோதான். போட்டோ காட்டுங்க. இது எப்படிங்க? போட்டோ சித்தி பாரு. உன்னை புள்ள எடுத்த போட்டோ பாரு. நீ வேற எடுப்ப பாருங்க. அவனுக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அது அந்த இதை கண்டுட்டு வீடியோ அப்படி கீழே தட்டினா கேலரி வரும் நினைக்கிறேன். இல்லை இதுதானே வீடியோ. இதுதான் இருக்கு. இந்தா இது உண்மையா வீடியோ. இதெல்லாம் எடுக்கலாம் தெரியுமா? வீடியோ சிப்போட சரி. இது போட்டோக்கு நார்மலா எடுப்பாடும். நம்ம போட்டோக்கு மாத்துங்க. போட்டோக்கு தான் மாத்தினது. இந்தா சரி இப்போ போட்டோ எடுங்க. நல்லா போஸ் கொடுப்பா. இந்தா தைக்கிற டைம்ல. ஓகே. இமேஜ் இந்த இதை மாத்தினா இமேஜ் வரும். கடவுள் இதோட எத்தனை போட்டோ எடுத்துறீங்க? ஒரு போட்டோ பாப்பமாண்டா அவளை காட்டுறீங்களா? இதான் போட்டோ. இந்தா வந்துருச்சு. சஜிர போட்டோ. என்ன போஸ பாத்தியாண்டா போஸ? ரித்திக் இங்க வந்து பாருங்க உங்க சித்திய போட்டோவை. இந்த காடு. இங்க பாருங்க. சித்தி அங்க பாருங்க. நீங்க போட்டோ எடுங்கனே. நீ எல்லாரும் எடுங்க. சரியா? போட்டோ எடுத்து கொடுத்துறீங்க. ஆஃப் பண்ணிப்போம். கழுத்துல கொளுங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வடிவா 7 கறியோட என்னத்துக்கான இன்னைக்கு சமைச்சது? இன்னைக்கு என்னத்துக்கான சமைச்சது? மாலையம், புரட்டாசி மாலையம். 30 வயசுக்கு நான் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை கேள்விப்பட்டிருக்கேன். அதே முறை வழியாக சமைச்சு இன்றைக்கு இது வந்து இது என்னத்துக்காண்டி செய்கிறேன்னு சொன்னால் அந்த செத்தாக்கள ஆத்மாக்காண்டி படைக்கணும் அந்த நாளுக்காண்டி என்று சொல்லி இதை செய்கிறவே அப்பா மகள் சொல்லி தான் எனக்கு இன்றைக்கே தெரியும். அதோட நான் இன்றைக்கு போய் அம்மாவிட்ட வந்து 7 கறி இன்றைக்கு சமைச்சிருக்கேன் என் லைஃப்லே. சரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 கறி சமைச்சிருக்கேன். வடிவாக சமைச்சு சாப்பிட்ருக்கோம். எல்லோரும் ஓரளவு பரவாயில்ல நல்லா இருந்தாங்கன்னா சொல்லியிருக்கணும். அதோட வந்து அப்படியே சாப்பிட்டு முடிஞ்சு அப்படியே சஜியாக்களுக்கும் கடையில் கொண்டு கொடுத்து இதுலேயும் 2ஆம் தரம் வடிவாக குழச்சி சாப்பிட்டுட்டு என்ன ரித்தி சாப்பாடு எப்படி இருந்தது? எங்க பார்த்து சொல்லுங்களேன். ஓகே இப்போ நல்ல வடிவா சாப்பிடுமா ரித்தி? இப்போ இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோமா? சொல்லுங்க. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்க நாங்கள் இங்க காட்டுங்க. பாய்.